இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் முக்கிய வினாக்கள் பார்ட் 4 நம்ம பார்க்க போகிறோம். மலைபடுகடாம் எத்தனை அடிகளை கொண்டது? 583 அடிகள். சித்தூர் மாவட்டம் முழுவதையும் ஆந்திராவுக்கு கொடுத்தபோது நடைபெற்ற போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தவர் யார்? மாப்போ சிவஞானம். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் யார்? சிவஞானம். இனிப்பான பூக்கள் எவை? இலுப்பை பூக்கள். மன்னனது உண்மையான புகழை எடுத்து கூறுவது எது? பாடான் திணை. விருந்தினராக ஒருவன் வந்து என்ற பாடல் காசி காண்டத்தில் ஒழுக்கங்கள் கூறிய பகுதிகளில் எத்தனையாவது பாடலாக இடம்பெற்றுள்ளது? 17வது பாடல். கோப்பரகேசரி என்ற பட்டம் பெற்றவர் யார்? 2ஆம் ராஜராஜ சோழன். தொகா நிலைத்தொடர் எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். முல்லை நிலத்திற்குரிய நீர் என்ன? குறுஞ்சினை நீர் மற்றும் காட்டாறு. எதனுடைய பூவில் காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து ஒரு வகை அரிசி தோன்றுகிறது? மூங்கில். கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் யார்? கி. ராஜநாராயணன். குறள் உனக்கு விதைத்தினை உறழ்வாய் பெய்து சிறிது புறப்பட்ட என்றோ இழல் என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? புறநானூறு. நிலமும் பொழுதும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முதற்பொருள். வாழ்விக்க வந்த காந்தி என்னும் தலைப்பில் பிரெஞ்சு மொழி நூலை தமிழாக்கம் செய்தவர் யார்? ஜெயகாந்தன். கார்டிலா என்ற நூலானது எந்த வரி வடிவில் அச்சிடப்பட்டுள்ளது? ரோமன் வரி வடிவு. வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை டாக்டர் என். ஸ்ரீதர் எந்த ஆண்டு தமிழில் மொழிபெயர்த்தார்? 2016. பீடு என்ற சொல்லின் பொருள் என்ன? சிறப்பு. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ் என்ன? தென்மொழி. கொல்லிமலையை வென்றவர்கள் எவ்வாறு பெயர் சூட்டிக் கொண்டனர்? கொல்லி வெற்பன் என்று. பொய்மொழி கொடுஞ்சொல் என்று பொய்யை குறிப்பிடும் நூல் எது? நற்றிணை. எழுத்தாளர் எழில் முதல்வனின் இயற்பெயர் என்ன? ராமலிங்கம். செஞ்சிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று கூறியவர் யார்? பாரதியார். முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் யார்? குமரகுருபரர். கனிச்சாறு என்ற நூலை இயற்றியவர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தொடர். மலைபடுகடாம் என்ற நூலை பாடியவர் யார்? இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். பெய்ட்டி என்ற புயலின் பெயர் எந்த நாடு தந்தது? தாய்லாந்து. யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புள்ளி இசைப்பது கொண்டு கூட்டே என்று கொண்டுகூட்டு பொருள்கோள் பற்றி கூறும் நூல் எது? நன்னூல். மதுரை கலம்பகம் என்ற நூலை இயற்றியவர் யார்? குமரகுருபரர். தமிழரின் பெருமையை உலக அரங்கான ஐநா அவையில் பரப்பும் வகையில் அங்கு தமிழ்நாட்டின் செவ்வியல் இசையை பாடியவர் யார்? எம்.எஸ். சுப்புலட்சுமி. விற்பனையில் காற்று பொட்டலம் சிக்கனமாய் மூச்சு விடவும் என்ற கவிதையை எழுதியவர் யார்? புதுவை தமிழ் நெஞ்சன். நதியின் பிழையென்று நாரும் புனலின்மை அன்றே பதியின் பிழை என்று பயந்த நம்மை புறந்தான் மதியின் பிழை என்ற பாடலை இயற்றியவர் யார்? கம்பர். முதலில் களத்திற்கு சென்று மக்களிடம் செய்திகளை திரட்டி கதைகளை எழுதியவர் யார்? ராஜம் கிருஷ்ணன். மருத திணைக்குரிய பெரும்பொழுதுகள் யாவை? 6 பெரும்பொழுதுகளும். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலனும் மேவலால் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? தனிப்பாடல் திரட்டு. புலவர் மோசிகீரனார் அரசுக்குரிய முரசு கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் யார்? கோப்பெருஞ்சேரல் இரும்பொறை. தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் யார்? மாப்போ சிவஞானம். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையை பற்றி எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? அகநானூறு. இருதினையும் ஐம்பாலும் மூவிடமும் காலமும் வினாவும் விடையும் பலவகை மரபுகளும் ஆகிய 7 தொடர்களில் இலக்கண
பிழைகளுடன் வந்தால் அவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வழு. வழு என்றாலே பிழை என்று பொருள். உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் என்ற இயக்கம் தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழுபவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்தவர் யார்? கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1988. களஞ்சியம் என்ற மகளிர் குழுவை அமைத்தவர் யார்? மதுரையைச் சேர்ந்த சின்னப்பிள்ளை. எம்.எஸ். சுப்புலட்சுமி தாமரை அணி விருது பெற்றபோது அவரை பாராட்டியவர் யார்? ஹெலன் கெல்லர். வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி எது? உவமை அணி. எம்.எஸ். சுப்புலட்சுமி எந்த வயதில் சென்னை மியூசிக் அகாதமியில் மேதைகள் பலர் முன்னிலையில் இசைக் கச்சேரி செய்து பாராட்டுக்களை பெற்றார்? 17 வயது. ஸ்டீஃபன் ஹாக்கிங் எந்த ஆண்டு நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டியின் போது தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பினை பெற்றார்? 2012ஆம் ஆண்டு. சிலம்புச் செல்வர் என்று போற்றப்படுபவர் யார்? ம.பொ. சிவஞானம். வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரிஜோதியில் மறைய பொய்யோ என்னும் கம்ப ராமாயண பாடல் எந்த காண்டத்தில் உள்ளது? அயோத்தியா காண்டம். நீரற வரியா கரகத்து என்ற பாடல் அடியில் கரகம் என்ற சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? புறநானூறு. குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் யார்? நேசமணி. மாளாத என்ற சொல்லின் பொருள் என்ன? தீராத. சேர அரசர்களின் கொடைப்பதிவாக உள்ளது எது? பதிற்றுப்பத்து. தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்திரனாரின் பெயர் உள்ளம் எந்த நூலில் புலப்படுகிறது? புறநானூறு. எம்.எஸ். சுப்புலட்சுமி ஐநா அவையில் எந்த ஆண்டு பாடினார்? 1966ஆம் ஆண்டு. புயல்களின் இருவகை சுழற்சியினை காஸ்பார்ட் குஸ்டா கொரியாலிஸ் எந்த ஆண்டு கண்டறிந்தார்? 1835ஆம் ஆண்டு. ஒரு நாளின் சிறு பொழுதை எத்தனை கூறுகளாக பிரித்துள்ளனர்? 6 கூறுகளாக. வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நருந்தொகை என்ற நூலை இயற்றியவர் யார்? அதிவீரராம பாண்டியர். ஜெயகாந்தன் பேசி தொகுக்கப்பட்ட கட்டுரை எது? எழுது. எதற்காக எழுதுகிறேன்? கூட்டு குஞ்சுகள் என்ற புதினத்தை எழுதியவர் யார்? ராஜம் கிருஷ்ணன். செப்பலோசை எதற்கு உரியது? வெண்பாவிற்கு உரியது. காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல் எந்த ஆண்டு வெளிவந்தது? 1988ஆம் ஆண்டு. மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்ற சின்னமனூர் செப்பேடு குறிப்பு சங்க காலத்தில் எந்த மொழியில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துகிறது? தமிழ் மொழியில். புலவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு எந்த நூலாக தொகுக்கப்பட்டுள்ளது? தனிப்பாடல் திரட்டு. ஓசை எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். மக்கள் கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆண் இரைகளை மீட்க செல்லும்போது எந்த பூவை சூடிக்கொள்வர்? கரந்தை பூ. இலையை மடிப்பதற்கு முந்திய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருக்கிறது பிரியங்களின் நீள்சரடு என்று கவிதை எழுதியவர் யார்? அம்சப்பிரியா. கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதிற் படவேண்டும் என்று பாடியவர் யார்? பாரதியார். முல்லைப்பாட்டு என்ற பாடலின் ஆசிரியர் யார்? நப்பூதனார். சென்னை மாகாணத்தில் இருந்து பிரிந்து ஆந்திரம் அமைவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நபர் ஆணையம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? நீதிபதி வாஞ்சு. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் என்றும் அன்பின் மென்கண் செல்வம் என்பதுவே என்னும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நற்றிணை. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது? புயலிலே ஒரு தோணி. இதனை எழுதியவர் சிங்காரம். அவ்வளோதான்.